அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரஸிலிருந்து காங்கிரசின் செய்தி தொடர்பாளர், தமிழக காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு கே. சந்திரசேகரன் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் களம் கட சூடு பிடிச்சு வரும் நிலையில் வெற்றி கூட்டணின்னு சொல்லப்பட்ட திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு உரசல் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அரசல் புரசலா கேள்விப்படுறோம். அந்த அரசல் புரசல் உண்மையா? உரசல் இருக்கா இல்ல ஒற்றுமைதான் மேலோங்குதா? நீ கேள்விப்படுறது உண்மைதான். உரசல் இருக்கு, முரண் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். ஒரு தேர்தல் நேரத்துல இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா நாங்களும் திமுகவும் ஒரே கட்சியா இருக்கணும். எங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கும், எங்களுக்கு சில எங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் இருக்கும். இதுதான் ஒரு கட்சி. ஒவ்வொரு கட்சியுமே இப்ப நாங்க எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நாங்க எவ்வளவு அதிகமா போட்டியிடுறோமோ இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி அவர்கள் முன்னேறுவாங்க. எங்களை பொறுத்தவரை எங்கள் கட்சி 63 தொகுதிகளில் ஒரு கட்டத்துல போட்டிட்டுச்சு, ஒரு கட்டத்துல 76 தொகுதிகளில் போட்டிட்டுச்சு, 112 தொகுதிகளில் போட்டிட்டுச்சு. இன்றைக்கு 63, 41, இன்றைக்கு 25 போன்ற முறை போட்டியிட்ட கட்டத்துல இருந்தோம். ஆனால் அந்த சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் எங்கள் எண்ணிக்கையை கடந்த முறை குறைத்துக் கொண்டோம் என்பதுதான் உண்மை. கடந்த முறை என்பது ஒரு 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், அந்த ஆட்சி மாற்றத்துக்கு நாமும் உதவிட வேண்டும் என்ற கட்டத்துல எங்களுடைய எண்ணிக்கையை குறைத்து கொண்டு திமுகவுக்கு நாங்கள் உதவினோம். இப்பொழுது நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை. மீண்டும் எங்களுக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டும் என்ற அளவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். அதுதான் முரண், உரசல் இதெல்லாம். மற்றபடி நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே சென்று விடுவோம், நாங்கள் அங்கு சென்று விடுவோம், இங்கு சென்று விடுவோம் என்று யாருமே அபிஷியலா இது வரைக்கும் யாராவது சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. அதுதான் அது இன்றைக்கு பேசி தீர்க்கப்படும். ஒரு நம்பர் என்பது இவ்வளவு எண்ணிக்கையில் வேண்டும், இவ்வளவு எண்ணிக்கையில் வேண்டும் என்பது இரண்டு கட்சிகளுமே பேசிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு மத்திய முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கூட போய் நேரா பேசியிருக்காரு. இன்னைக்கு திமுக தலைவரிடம் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பேசிவிட்டு வந்திருக்கிறார். இன்று இரவு, எனக்கு தெரிந்து இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் இதற்கான தீர்வு எட்டப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி சார், நீங்க சொன்னபடியே தான். ஒன்று அவங்க கொடுக்குற நம்பர் இல்லையா, நாம விரும்பும் நம்பர். இந்த நம்பருக்கு கொஞ்சம் பாதகம் இல்லாம இங்கேருந்து கொஞ்சம் குறைச்சல் ஆகும், அங்கேருந்து கொஞ்சம் கூட இருந்தா ஓகே. ஆனா அங்கேருந்து எதுவுமே இறங்காம நம்ம மட்டுமே இறங்கி வருது அப்படிங்கறது எப்படி சார் அக்செப்ட் செய்து கொள்ள முடியும்? இல்ல, நீங்களும் யூகமா தானே பேசுறீங்க. இங்க இருந்து இறங்கி அங்க இருந்து ஏறி இவ்வளவு கொடுக்குற நம்பர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசுறதுதான். ஆனா உள்ளே பேசப்படுவது நம்ம உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதாவது எங்களுக்கு ஒரு திரு கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் பேசியதன்படி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த தொகுதியை தருகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். நாங்கள் அது கூடுதலாக கேட்கிறோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையாக இருக்கிறது. கூடுதலாக என்று சொன்னால் திரு கிரீஷ் ஜோடங்கர் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், நாங்களே ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு எம்எல்ஏக்கள் வேண்டும் அப்படின்னா ஒரு 34 எம்எல்ஏ வேணும். 34 எம்எல்ஏ வேணும்னா 40 தொகுதியிலேயாவது போட்டியிடணும். கண்டிப்பா 40, 45 தொகுதியில போட்டிட்டாதான் 34 தொகுதியிலாவது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். அப்படிங்கிற எண்ணத்துல அவர் கேட்கிறார். அதில் எந்த அளவிற்கு அவர்களும் விட்டு கொடுத்து நாங்களும் விட்டு கொடுத்து ஒரு அமிக்கபிளாக ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், கூட்டணி கட்சியான மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் நீங்க இடங்களை அதிகப்படுத்தும் போது திமுகவுக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கும்ல சார்? மற்ற கட்சிகளும் உங்களை கை காட்டி எங்களுக்கு அதிகமாக இடம் வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு. அப்போ எப்படி திமுக தன்னை குறைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு அதிக இடம் கொடுப்பாங்களா? இதுக்கு அது அவங்க ஒத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, மற்ற கட்சிகள் எல்லோரிடமும் ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க. நீங்க திமுகவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முஸ்லீம் லீக் கட்சிக்கு கடந்த முறை 3 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட முஸ்லீம் லீக்குக்கு இந்த முறை 2 தொகுதி கொடுத்திருக்காங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிருக்காங்க அவங்க. அப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நாங்க இன்றைக்கு பல மாநிலங்கள்ல ஒரு இடத்தில் வெற்றியோ தோல்வியோ, நீங்க பீகார்ல தோல்வி அடைந்தாலும் அதை பற்றி நாம் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் கட்சியை பற்றி. அது அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. அதனால நீங்க ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி என்பது எங்களுக்கு முக்கியமானதாக படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சியை வளர்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்பொழுது எம்எல்ஏக்களை அதிகப்படுத்துவது, அதற்கடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது, அதன் மூலமாக அடுத்து வருகின்ற 2029 தேர்தல் என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலப்பரீட்சையாக இருக்கும்.
திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய எண்ணத்திற்கு ஈடு கொடுக்கின்ற வகையில எல்லா இடங்களிலும் கட்சியை வளர்க்க வேண்டிய நிலையில இருக்கும். அதற்குத்தான் இன்றைக்கு பேஸாக இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை அதிகம் வேண்டும் என்று கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகளும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். எங்களை காட்டி அதிகம் கேட்பார்கள் என்ற இதெல்லாம் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். சார் அதனால தான் காங்கிரஸ் தலைமை கிட்ட ஒரு டயலமா இருக்கா சார்? இடங்கள அதிகப்படுத்தி நம்ம போட்டியிடணும். அப்பதான் நமக்கான முக்கியத்துவம் 2029ல வாக்கு சதவீதம்லாம் இன்கிரீஸ் பண்ணி நம்ம காமிக்க முடியுங்கிறதுனால தான், புதிதாக தொடங்க இருக்கிற கட்சி கிட்ட அவங்க சார்ந்த நிர்வாகிகள உங் உங் அதாவது காங்கிரஸ்ல இருக்கும் சில நிர்வாகிகள் சந்தித்ததாக பேச்சு அதெல்லாம் வருது. ஏன்னா ஒரு 4 நாட்களுக்கு முன்பே டெல்லியில் ஒரு நிர்வாகிகள்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரியான செய்திகள் தொடர்ந்து ஊடகங்கள்ல வருது. இல்ல. அது கண்டிப்பாக இல்லை. அதாவது அபிஷியலாக, அதாவது யார் வேண்டுமானாலும், யாரை வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அது ஓகே, தவறு கிடையாது. கட்சி ஓகே, ரீதியாகவோ அல்லது பர்சனலாகவோ சந்தித்திருக்கலாம் மேபி. ஆனால் ஓகே. அபிஷியலாக, ம், அதிகாரப்பூர்வமாக மாநில ம், தலைமையோ அல்லது அகில இந்திய தலைமையோ சொல்லி யாராவது போய் சந்தித்தார்களா என்று கேட்டால் இல்லை. இதுவரை இல்லை. ம், அதனால ம். அந்த பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே 22 ஆண்டுகளாக தொடர்ந்த ஒரு கூட்டணி. இதுவரைக்கும் நீங்க ஓகே. தமிழக வரலாற்றில இல்ல. நீங்க இந்திய வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்தது என்று சொன்னால், அது இந்த கூட்டணியாகத்தான் இருக்கும். தமிழ்நாட்டில தான் ம், இருக்கும். அதுல ம், ஒரே ஒரு தேர்தலை தவிர, 2014 தவிர. 2004ல் ஆரம்பித்த இந்த கூட்டணி, இன்றைக்கு 2026, 22 ஆண்டுகளாக தொடர்கிறது. அதில் ஒரு ஆண்டு 2014ஆம் ஆண்டு மட்டும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் தனித்தனியாக போட்டியிட்டு 2 கட்சிகளுமே தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் நீங்க இங்க குறிப்பிடணும். நீங்க ம், நாங்கள் இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கணும், அவங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கணும்ன்றது அடுத்த விஷயம். ஆனா 2 கட்சிகளும் தோல்வி ஏற்பட்டது, 2 கட்சிகளுக்குமே. அதற்கு பிறகு மீண்டும் ஒன்று சேர்ந்த பொழுது 2019லும் சரி, 2024லும் சரி, நடுவில் வந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, எல்லாவற்றிலும் வெற்றி கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த வெற்றி கூட்டணியில் தொடர்வதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதுதான் எல்லோரும். அது 2வது, இன்றைக்கு பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாடு என்று எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தான் அகில இந்திய அளவில் பாஜகவிற்கு எதிரணியாக இருக்கின்ற கட்சி, ஒரு முன்னணியில் இருக்கின்ற கட்சி. அந்த வகையில் பாத்தீங்கன்னா, பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற முக்கியமான கட்சிகளில் ஒன்றாக இருப்பது இன்றைக்கு தமிழகத்தில் திமுக. தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் செய்கிறது. பிரதமர் மோடி அவர்களையும் எதிர்த்து பல்வேறு இடைஞ்சல்கள், தடங்கல்கள் எல்லாம் தாண்டி ஆட்சியிலும் சில சிக்கல்கள் ஏற்படும் போது கூட அதையும் மீறி பாஜகவை விமர்சனம் செய்கின்ற ஒரு கட்சியாக இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்காங்க. அதனால இது ஒரு இயற்கையான கூட்டணி என்று நாங்கள் இருவருமே பார்க்கிறோம். திமுகவும் சரி, காங்கிரசும் சரி பார்க்கிறது. அதனால் இந்த கூட்டணி ஒரு தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் 100% இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. சார் நீங்க தொடர்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அ ஒரு கட்சியில எல்லா பக்கமுமே யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு ஓப்பனிங் இருந்து கொண்டே இருக்கிறது. தலைவர்கள் தேவை. அதுவும் அனுபவம் மிக்கவர்கள் அவசியம் தேவை. அந்த அந்த கட்டத்த தாண்டி கட்சியில இளம் தலைமுறையினருக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்த, உத்வேகத்தை கொடுக்க ஒரு புதிய புதிய தலைவர்கள் வராங்க. அத யங் லீடர்ஸ், ஸ்மார்ட் லீடர்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கும் புதிய வாக்காளர்களை கவர வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா சார்? ஏன் சார் அப்பன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான முயற்சிய காங்கிரஸ் முன்னெடுப்பது கிடையாது? அது பரிஷார்த்தமான முறையில் கூட. இல்ல. நீங்க இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்த பிறகு, அதற்கு முன்பு ஒரு சுணக்கம் இருந்தது உண்மைதான். காங்கிரஸ் கட்சியில ஓகே, ஒரு இளைஞர்கள் ஈடுபாடு, இளைஞர்கள் வருவது என்பது இல்லாமல் இருந்தது உண்மைதான். கொஞ்சம், ஓகே. அதாவது ராஜீவ் காந்திக்கு பிறகு, எனக்கு தெரிந்து ராஜீவ் காந்திக்கு பிறகு ஒரு இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு பிறகு திரு ராகுல் காந்தி தலைவராக பொறுப்பேற்ற பிறகு, அவர் முன்னணியில் இருந்து கட்சியில் செயல்பாடுகளை தொடங்கிய பிறகு, இன்றைக்கு தன்னெழுச்சியாக இளைஞர்கள் காங்கிரஸை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நானே கண்கூடாக பார்க்கிறேன். ம், அதாவது ராகுல் காந்தி என்கின்ற ஒரு மனிதரை, அவருடைய செயல்பாடுகளை பார்த்து இன்றைக்கு தினந்தோறும் பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களை எதிர்ப்பதாக இருக்கட்டும், பல்வேறு கருத்துக்களை எல்லா சமுதாய மக்கள், எல்லா தரப்பு மக்கள், அதாவது சமுதாயம் மட்டுமல்லாமல் எல்லா தரப்பு மக்களையும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், கூலி தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லோரையும் நேரடியாக சென்று சந்தித்து ஒவ்வொரு தரப்பினருடைய கருத்துக்களையும் கேட்டு அவர் பேசுகின்ற விதம் இளைஞர்களை கவருகின்ற விதமாக இருக்கிறது. எல்லா தரப்பு மக்களையும் கவர்கின்ற விதமாக இருக்கிறது. அந்த வகையில் இளைஞர்கள் காங்கிரஸை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். அது பெரிய அளவில் எழுச்சியா வெளியில தெரியாம கூட இருக்கலாம். ஆனால்
இளைஞர்களின் வாக்கு காங்கிரஸை நோக்கி திரும்பி இருக்கிறது. அதற்கு அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல போனால் 2019 இங்கே தமிழ்நாட்டில் கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதற்கு அடுத்த தேர்தலிலும் காங்கிரஸ் தொடர்ந்தது. மோடி அவர்கள் அப்போது 2014 இருக்கட்டும் 2019 இருக்கட்டும், மோடி அலை என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே கூட திமுக கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் இருந்து திரு ராகுல் காந்தி அவர்களை வேட்பாளராக அறிவித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இது ஒரு காரணம் என்று கூட நான் குறிப்பிடுவேன். ஓகே சார். சார், அதாவது திமுகல இருக்கிற சில எம்எல்ஏ சில பேர் வந்து காங்கிரஸ வந்து விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸ்லயும் அதே மாதிரி பதிலடி தாக்குதல்களை நம்ம பார்க்க முடிந்தது. சில இடத்துல ஒரு ஒரு எம்பி ஆதங்கப்படுறாங்க, ஒரு இடத்துல வந்து கோவப்படுறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது திமுக எம்எல்ஏ அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆனா திமுக தலைமை எந்த விதமான எதிர்ப்பையும் காட்டாமல் இருக்கும்போது கூட காங்கிரஸ்ல அந்த கூட்டணியில தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கா சார்? நீங்க ஒவ்வொரு இடங்கள்ல இது நடக்கும். இது வந்து பல நேரங்கள்ல நடந்த விஷயங்கள் தான். கிரிட்டிசிசம் என்பது வந்து கீழ்மட்டங்கள்ல ஒருவருடைய விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறத தான் பார்க்கிறேன் நான். இப்ப நீங்க சொல்றீங்க திரு தளபதி அவர்கள் வந்து மதுரையில் பேசினார். காங்கிரஸை விமர்சித்து பேசுகிறார். பேசும்பொழுது அதற்கு பதிலடியாக எங்களுடைய எம்பி மாணிக்கம் தாகூரும் பேசினதை நீங்க குறிப்பிடணும். குறிப்பிடுறப்ப அதற்கு நாங்கள் சில பேர் எதிர்வினையாற்றணும். இது வந்து தொடர்ந்து இந்த ஒரு வினை எதிர்வினை என்பது கீழ்மட்ட அளவுல இருக்கும். அது ஒரு கட்டத்துல திமுக தலைவர் அழைத்து இது மாதிரி எதிர்க்கட்சிகள் நம்மை வந்து தூண்டுவார்கள், நம்முடைய கூட்டணியை உடைப்பதற்கு தூண்டுவார்கள். நம்முடைய கூட்டணியில் இருப்பவர்களே கூட சில சமயங்கள்ல இரிட்டேட்டான விஷயங்களை பேசினால் கூட நீங்க பதில் சொல்லக்கூடாது, அதுல வந்து பேச வேண்டாம் அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், கார்கேயாக இருக்கட்டும், அவர்களும் கூட்டணியை பற்றி எதுவும் அதிகம் பேச வேண்டாம், யாரும் வெளியில் பேச வேண்டாம், நாங்கள் அதை பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் கட்சி பணியை மட்டும் கவனியுங்கள் சொல்லி இது மாதிரி பொது வெளியில் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அது கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நினைக்கிறேன். ரெண்டாவது, இப்பொழுது கூட்டணின்னு ஒரு சீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் இது யாரும் எதுவும் விமர்சனமோ பொது வெளியில பேசுறதோ தேவை இருக்காது. எல்லோரும் அடுத்து களப்பணியில இணைந்து செயல்படுவதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும். வெற்றியை நோக்கி நாங்கள் பணியாற்றும் வேலையை செய்து விடுவோம் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை. சார், இப்போ நீங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்லிட்டீங்க, தலைவர்களுடைய மனநிலையை சொல்லிட்டீங்க. அடிப்படையில தொண்டர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கட்சிக்காக களத்துல பணியாற்றுவாங்க. பூத் ஏஜென்ட் சொல்ல வேண்டாம், தேசிய கட்சி உங்களுக்கு தெரியாதது இல்ல. அவங்க வந்து இன்னும் ஜெல்லாகி திமுகவும் காங்கிரஸும் ஒண்ணுன்னு நினைச்சு வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி தொடர்ந்ததுன்னா? இல்லை, கொஞ்சம் வந்து மனதில் இப்பொழுது கொஞ்சம் சில கசப்பு உணர்வுகள் இருக்கிறது என்று சொல்றத நான் மறுக்க விரும்பல. அது இருப்பது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல ஒரு கூட்டணி என்று உருவாகி அதற்கான ஒரு வேலைகளை தொடங்கி நாளையே ஒரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கு பிரச்சாரத்துக்கு வரும் பொழுதோ, பிரச்சாரத்துக்கு வந்து இணைந்து ஒரு 2-3 இடங்களில் பிரச்சாரத்தை தொடங்கும் பொழுதோ அந்த கசப்புணர்வுகள் எல்லாம் மறைந்து கீழ்மட்டத்துல எல்லோரும் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக மூலமாக ஊடுருவி தமிழ்நாட்டில் ஆட்சியில் அமர பார்க்கிறது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு வழிவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக பணியாற்றி அவர்களை தோற்கடிக்க வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது. அதுதான் அதை நோக்கிதான் செல்வோம் அப்படிங்கிறத ஒரு கருத்தை நாங்க வலியுறுத்தி பேசும் பொழுது இந்த கசப்புணர்வுகள் எல்லாம் மறைந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோல் அதை நோக்கி அச்சீவ் பண்ணணுங்கிறத நோக்கி நாங்க செல்வோம். அப்போது எல்லோரும் இணைந்து பணியாற்றுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது என்பதுதான் நான் நினைக்கிறேன். சார், நீங்க சொல்றீங்க அதிமுகவை முன்னிறுத்தி பாஜக தமிழகத்தில் ஊடுருவி பார்க்கிறதுன்னு. ஆனா அதற்கு அவசியமே இல்லாமல் 2024 தேர்தல்களில் பாஜக தனித்து நின்று மோடி அலை நீங்க சொன்னீங்க, நீங்களே தான் சொன்னீங்க, எதிர்ப்புல இருந்த போதும் மோடிக்காக ஆதரவுல இருந்த போதும் நீங்க காங்கிரஸ் ஜெயிச்சீங்கன்னு. அந்த தேர்தல்ல கூட பாஜக எத்தனை சதவீதம் தான் வாக்கு வாங்கினாங்க அப்படிங்கறத நிரூபித்து விட்டுதான் இன்று அதிமுகவுடன் கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்புல 2029ல உங்களுக்கான இடங்களை அதிகப்படுத்துறதுக்கு நீங்க வந்து வெளியில வந்து ஒரு புதிய கட்சியோட இணைந்து பணியாற்றி விட்டு அப்புறம் நீங்க கேட்கலாம்ல சார்?
பாஜக தனித்து நின்று அந்த வாக்கு சதவீதத்தை பெற்றது என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா, நீங்க ம், நாங்க 2014ல தனித்து நின்று கிட்டத்தட்ட 5% வாக்குகளை பெற்றோம். அப்பொழுது தனித்து ம், தான் நின்றோம். காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியுடன் ம், கூட்டணி இல்லை. ஆனால் ம், இர வ பாஜக தனித்து நின்றது என்பது தவறு. ஏனென்றால் அந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வட தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அந்த பக்கம் ம், தென் தமிழ்நாட்டிலும் 2, 3 கட்சிகள் சிறிய கட்சிகளாக இருந்தால் கூட, அந்தந்த பகுதிகளில் செல்வாக்குள்ள கட்சிகள் அவர்களுடன் இணைந்திருந்தார்கள். இணைந்திருக்கும் ம். பொழுது அந்தந்த பகுதிகள்ல அவர்களுடைய வாக்குகளும் அதில் இணைந்திருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட விரும்புறேன். 2வது ஓகே. இவர்கள் போட்டியிட்ட தொகுதியும் அதிகம். ம், நீங்க நாங்கள் வந்து ஒரு 8 தொகுதி, 10 தொகுதியில போட்டியிட்டு 5% வாக்குகளை பெற்றோம் என்று சொன்னால், அவர்கள் ம், 23, 24 தொகுதிகள்ல போட்டியிட்டு எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெறுகிறார்கள் என்பதையும் நீ பார்க்கணும். அதனால ம், அவர்கள் தனித்து நின்று அந்த வாக்குகளை பெற்றார்கள் என்பது தவறு. அவர்கள் தனித்து நின்று வாக்குகளை பெற்றார்கள் என்று சொன்னால், ஒரு 10, 15 வருடங்களுக்கு முன்பு ஒரு தனித்து 200, 200 தொகுதிகள்லயே ஏதோ சட்டமன்றத்தில போட்டியிட்டு 1% அதாவது 2%க்கு கீழ தான் அவங்க வாக்கு வாங்கியிருந்தாங்க. ம், அதைத்தான் நீங்க இன்னைக்கு குறிப்பிடணும். அது ம், மாதிரி தனித்து நின்று அவர்கள் வாக்குகள் வாங்கியிருந்தால் அத சொல்லலாம். அதனால ம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் எங்களுக்கு எந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும்? எந்த சமயத்தில் பயன்படுத்த வேண்டும்? என்பதை எங்களுடைய தலைவர்கள் வந்து அந்த மனநிலையை பொறுத்து முடிவு செய்வார்கள். அது ம். எங்களுடைய கட்சி முடிவு செய்யும். அதைப் பொறுத்து எங்களுடைய வெற்றி, தோல்வி என்பது அமையும். நாங்கள் வெற்றி கூட்டணியில் தொடர்ந்து கொண்டிருக்கும்போது, மேலும் வெற்றியை பெற வேண்டும் என்பதை நோக்கித்தான் எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதுதான் இந்த நேரத்தில சொல்ல முடியும். சார் நீங்க நல்லா தொடர்ந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒரு விஷயம் மட்டும் ரைட்டா கன்வே பண்றீங்க. வெற்றி கூட்டணி தொடரும். இந்த கூட்டணியில நாங்க தொடர்வோம். எண்ணிக்கையில் சில முரண்கள் இருக்கிறது. அதை நோக்கி எங்களுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையை தாண்டி ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படும்ங்கிறத நாங்க நம்புறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க. ஆனாலும் கூட காங்கிரசின் மேலிட தலைமைக்கு, குறிப்பாக காங்கிரசின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆ வந்து நம்ப வந்து இந்த இடத்துல கண்டிப்பா கூட்டணிய அதிகப்படுத்தி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆப்ஷன், ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருப்பது போல தோற்றமளிக்கிறது. ஏன்னா வந்து, அவர் வந்து ஒவ்வொரு முறையும் முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லும்போது எப்படி சொல்றாரு, இப்போ எப்படி அவர் வாழ்த்து சொல்றாரு. 2வது வந்து இந்த இடத்துல என்னடா அது நம்ம இவங்களுக்கு எவ்ளோ நீங்களே சொன்னீங்க 20 வருஷமா ஒரே நடுவுல ஒரே ஒரு தேர்தல்லாம் இல்ல. சோ நம்ம நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான வாய்ப்புகள் வந்தபோது கூட நீங்க அத விட்டு குடுத்திருக்கீங்க. காங்கிரஸ் விட்டு குடுத்ததையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது, நமக்கான ஒரு தேவை இந்த இடத்தில் இருக்கும்போது, நம்ம கேட்கும்போது, ஏன் திமுக குடுக்கல? அப்படிங்கிற மாரியான ஒரு கோபம், இன்டைரக்ட்டா ஒரு வருத்தம் அப்படி வச்சுக்கோங்க. கோபம்ங்கிறது அதிகப்படி வார்த்தை. வருத்தம்ங்கிறது காங்கிரஸ் மேலிடத்துக்கு இருப்பது உண்மையா? ஆ அது தெரியவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 63, 43, 40 41 என்று குறைந்து 25க்கு வந்து இது இன்னமும் குறைக்கக்கூடாது. இனிமேல் நாம் வந்து நமக்கான நேரம், நீங்க சொன்ன மாதிரி நமக்கான நேரம். நாம் அதிகப்படுத்தி நிற்க வேண்டும் என்ற எண்ணம் மேலிடத்திற்கு வந்திருக்கிறது. அதை ஓகே. வைத்துத்தான் அவர்கள் இங்குள்ள களப்பணி. நீங்க இன்னொன்று, இந்த ஒரு 4, 5 ஆண்டுகளாக நாங்கள் வந்து வெளிப்படையா போராட்டம் நடத்தல, அது பண்ணதுலலாம் நெறைய பேர் குறை சொல்லுவாங்க. எல்லா ம், போராட்டங்களையும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்த எல்லா போராட்டங்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நடத்தி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. ம், இங்க தமிழ்நாடு அளவுல கிராம ம், கமிட்டிகளை முழுமையாக அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 80, 90% கிராம கமிட்டிகளை அமைத்திருக்கிறோம். முழுமையாக ம், ஃபுல் ப்ரூஃபோட ஐடி கார்டோட அமைத்திருக்கிறோம். அதுபோல பூத் கமிட்டியாக இருக்கட்டும், பிஎல்ஏ 2 ஆக இருக்கட்டும். இது மாதிரி எல்லாவற்றிலும் எங்களுடைய பணியை வந்து கொஞ்சம் கீழ்மட்ட அளவுல பறந்து விரிந்து செய்திருக்கிறோம். மாவட்ட தலைவர்களை மாற்றி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். இப்படி எல்லாவற்றிலும் இளைஞர்கள் மாவட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க கூட இளைஞர்கள் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இன்றைக்கு ம், 72 மாவட்ட தலைவர்கள் போட்டதுல 70% மேல இளைஞர்கள். இளைஞர்கள்னா 50 வயதுக்கு கீழ உள்ளவர்களை நியமித்திருக்கிறார்கள். அதேபோல ம், முதன்முறையாக 4 பெண்கள், மகளிர் வந்து மாவட்ட தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ம், அதுபோல எல்லா சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் மாவட்ட தலைவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ம். இப்படியெல்லாம் எங்களுடைய கட்சியை வந்து வளர்ச்சியடைய செய்திருக்கிறோம். கொஞ்சம் புத்துணர்ச்சி கூட்டி கட்சியை மேம்படுத்தி இருக்கிறோம். அதனால் அதற்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் தொகுதி எண்ணிக்கையை அதிகப்படுத்தி நிற்க வேண்டும் என்று விரும்புவதில் தவறில்லை அப்படிங்கிறதா நினைக்கிறேன். இதைத்தான் மேலிடமும் கன்சிடர் பண்ணி திரு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், கார்கே அவர்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் அதிக தொகுதிகளில் இருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய விருப்பமாக திமுகவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள். அதை உணர்ந்து ஓரளவிற்கு சொன்ன மாதிரி சரியான முறையில் எங்களுக்கு மதிப்பளித்து தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும். முடிவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன். சரி சார். அ இறுதியாக ஒரே ஒரு கேள்விக்கு சார். ஒரு இடத்துல காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்க அவர்கள் 25 தொகுதி சொல்லியிருக்காங்க. ஆனா எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லன்னு ஓப்பனா சொல்றாரு. தற்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் 1/2 மணி நேரத்திற்கு முன்பாக தமிழக
தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது, அவர் சொன்ன விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கும்போது, அதற்கு அவர் பதில் சொல்லல. அதிகப்படுத்துறாங்களா அப்படிங்கிறதுக்கும் அவர் பதில் சொல்லல. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போறாரு. சோ அப்ப வந்து தமிழக காங்கிரஸ் வந்து திமுக சொல்வதற்கு இணங்க விஷயங்கள செய்றாங்களா? காங்கிரஸ் ஒரு நிர்வாகியை காங்கிரஸ் சார்பாக வரும் நிர்வாகிகளை தாண்டி இவர்களுக்கு வேறொரு மாரியான எண்ணமும் இருக்கா? அதாவது மேலிடத்திற்கு சரி நம்ம கொஞ்சம் அதிகமா கேட்கணும் அப்படின்னா கூட காங்கிரஸோட தலைமைக்கு, தமிழக தலைமைக்கு இல்ல, இல்ல வேண்டாம் நம்ம திமுக கூட போணும். அதனால நம்ம பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? இல்லையே! அவர் ஒண்ணும் தவறா சொல்லலையே! பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, முடிவை சொல்லுவோம்ன்றது தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா, ஆமாமா. மேலிட நான் தவறு சொல்லல. பொறுப்பாளராக காங்கிரஸ் அதாவது தலைமை தமிழக காங்கிரஸ் தலைமைக்கு திமுகவுடன் நம்ம அவங்க கூட இல்ல, அக்செப்ட் பண்ணிட்டு போவோங்கிற மாரி நினைக்கிறாங்களான்னு இல்ல, கேட்கிறேன். இல்ல, இல்ல, இல்லை. அதாவது மேலிட தலைவர்கள் என்ன தகவலை சொல்லுகிறார்களோ, அதை கன்வே ம். பண்றது தான் தமிழக தலைமைக்கு சரியான விஷயமாக இருக்கும். நீங்க ஒரு திரு கிரீஷ் சோடங்கர் அவர் அவர் கொஞ்சம் அவருடைய ஒவ்வொருவருடைய எண்ணமும் வேற மாரி இருக்கும். எண்ணம்னா வெளிப்படுத்துறது வேற ஓகே. விதமா இருக்கும். அவர் வந்து உண்மைய வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார். இப்ப திரு ப. சிதம்பரம் அவர்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் இன்றைக்கு பேசிவிட்டு சென்றால், அவரிடமிருந்து ஒரு வார்த்தை கூட நீங்க வாங்க முடியாது அபிஷியலா. நீங்க வரும்போதே என்னதான் ஃபோனோட வந்துட்டாரு சார். அதனால ஆமா. கேட்கவே முடியாது. இல்ல கேட்கவும் முடியாது. நீங்க வாங்கவும் முடியாது. எவ்வளவு அதை நீங்க தாண்டி கேட்டாலும் அந்த ஃபோன் வந்து கிரீன் வேஸ்ட் ஆலையில் நின்று அ ஒரு டாக் ஓவர் நடந்துட்டு இருந்தது. திரும்பி ஊடகங்கள் வந்து படம் பிடிக்கிறதுனால ஆமை ஆமா, வேகத்தில் ஊர்ந்து சென்றதையும் எங்களால் ஆமா, பார்க்க முடிந்தது. ஆமா. அதனால அவர் வந்து நீங்க அவர் என்ன சொல்ல வேண்டுமோ, எங்கு சொல்ல வேண்டுமோ, எப்படி சொல்ல வேண்டுமோ, அதை மட்டும் தான் சொல்லுவார். அது மாரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும்னு சொல்றேன். அதனால ம், தமிழக காங்கிரஸ் தலைவர் என்பவர் வந்து எல்லோரையும் பேலன்ஸ் பண்ணி, அந்த ம். கூட்டணியோ அல்லது செய்வதையோ, இறுதி செய்வதையோ உறுதிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. அதனால அவர் ஓகே. நிதானமா தான் செயல்பட முடியுமே தவிர, அவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசி, ஊடகங்கள்ல பேசுறதுனால என்ன வந்துற போது? இப்ப ஒரு நம்பர சொல்றதுனால, ஊடகங்கள்ல போய் நாங்க இந்த நம்பர் கேட்டோம், இந்த நம்பர் சொன்னாங்கன்னு ஊடகங்கள்ல சொன்னதுனால, ஒரு தீர்வு வந்து விடுமா என்று கேட்டால் இல்ல. வராது. மீண்டும் அது சம்பந்தமான விவாதங்கள் தான் போயிட்டு இருக்கும். அதனால ஓகே. அவர் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்பதற்காக நிதானமாக செயல்பட்டு அப்படி சொல்லியிருக்கிறார். அதில எந்த தவறும் இல்லை என்பதுதான் நினைக்கிறேன்.